வணக்கம், இது ஜான்சி அரிசிவி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், நெய் 1.5 கப், சுகர் 1 கப், இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கடலை மாவு வறுத்துக்கலாம். கடலை மாவு வறுக்கும் போது நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போந்தான் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இருக்காது. கடலை மாவு வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். மைசூர் பாக்கு கிளறும் போது கொஞ்சம் நெய் தேவைப்படும். அதுக்கு நம்ம 1/2 கப் நெய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் நெய்யை வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சுகரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பாகு கம்பி பாதத்துக்கு வரணும். இப்போ கம்பி பாதம் வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நெய்யோட கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை பாகோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நிற்காம கலரிட்டே இருக்கணும். ஸ்டவ் சிம்ல வச்சுக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது. இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவிக்கலாம். இது சூடு ஆடுறதுக்குள்ளார இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம், இல்லைன்னா சீக்கிரம் கட்டியாயிரும். இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம்.
இப்போ தட்டில் கவுத்தி எடுத்துடலாம். சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் அப்பா டேஸ்ட் பண்ணுறாரு. என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.